முக்கியமான ஒரு மருந்து முறைன்னு நான் சொன்னேன் பாருங்க. ம். பிரண்டை உப்புன்னு சொல்லுவாங்க. ம், ம், இப்ப ம். பிரண்டையிலிருந்து எடுக்கக்கூடிய உப்பு, ம், இது ரொம்ப ஸ்பெஷல். ஒரே ஒரு மிளகு அளவு சாப்பிட்டாலே போதும். ம். அவ்வளோதான் டோஸ் இது. ஆனா இது செய்யறதுக்கு நமக்கு 1 வருடம் ஆகும். ம், எப்படி ம். நாங்க செய்வோம்னா, ஒரு 60 கிலோலருந்து 100 கிலோ பிரண்டை நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு பிரண்டை எடுத்துட்டு வந்து, மழைநீர் வந்து ஒவ்வொரு வருடமும் நாங்க சேகரிச்சு வச்சிருப்போம். சில மருந்துகள் வந்து மழைநீர்ல தான் செய்யணும். சில மாத்திரைகள் செய்யும்போதோ, பெருமருந்துகள் செய்யும்போதோ, உப்புகள் எடுக்கும்போது மழைநீர் நமக்கு தேவைப்படுது. அதுலயும் நெறைய சத்துக்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிரண்டைய வந்து நல்லா எரிச்சு, அந்த சாம்பல மழைநீர்ல கலந்து, கலந்து 3, 4 முறை கலந்து, வடிகட்டி எடுத்து திரும்பவும் வெயில்ல வைப்போம். ஓ! ஸோ அப்போ ஒரு 60 கிலோ, 50 கிலோ பிரண்டை நம்ம சேர்க்கிறோம்னா, நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ பிரண்டை உப்பு கிடைக்கும். ம், ஆனா, ம். அத்தனை சத்துக்களும் இதுல நிறைஞ்சிருக்கும். ஸோ, இத ம், மற்ற மருந்துகளோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது, ம். போகர் சித்தர் சொல்லியிருக்காரு. வாயில் இருந்து ஆசன வாய் வரைக்கும் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே பிரண்டை உப்பு சிறந்தது. ஓ! இப்போ